ஜொல்லுகிறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சீக்ரெட்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அழகானவங்களை பார்த்தோன்னே நம்ம ஜொல்லு விட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி பிரெயின் நம்மள சீட் பண்றதுக்கான சீட்டிங் ப்ராசஸ்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் எப்படி நமக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்ட்னர்ஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடா சில பர்சன்ஸை பார்க்கும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸ்கேன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே சிக்னல் மத்த ஹார்மோன்ஸ்க்கு சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். சென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியாவில் இருக்கிற டோபமைன் சுரப்பி வந்து ஒரு அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிக்குமா. அதனாலதான் நம்மளுக்கு இந்த வயிற்றுல பட்டாம்பூச்சி வரது, மின்மினி பூச்சி வரது, இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதனாலதான் ஹாப்பியஸ்ட் ஃபீலிங்ஸும் ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு கிரியேட் ஆகும். அது இதுதான் ரீசன். மூளையோட ஃப்ரண்ட்ல பிரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப பிரில்லியண்டாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணதுக்கான ஒரு மெயின் சோர்ஸ். என்ன பண்ணுமா, இந்த மாதிரி ஜொல்லுகிற சமயத்துல மொத்தமாவே ஷட் டவுன் ஆயிடுமா. அதான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் தான் பிடிச்சவங்க தான் கிட்ட வந்து சாப்பிட்டியான்னு ஜெனரலா ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க லூஸ் மாதிரி எதையாவது வளர்ந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இது ரிலேட்டடா 2 ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. ஹார்மோன்ஸ் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும். கலந்து உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இதயம் லப்டப்னு துடிக்குது பாத்தீங்களா. அதுக்கு இதுதான் ரீசன். கை கால் நடுங்கி முத்து முத்தா வேர்க்குது, என்னாச்சு இன்னைக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைப்ல தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஜொல்லுகிற டைப்ல தான் நமக்கு கண்ணு வந்து விரிவடைஞ்சு சொல்லுவோம். அப்போ ஒரு சிக்னல் வந்து கிரியேட் ஆகும். அந்த சிக்னலை நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, நம்ம யாரை பார்த்து ஜொல்லுகிறோமோ அவங்களுக்கு ஒரு குட்டி சிக்னல் அனுப்பும். சொல்லுவாங்க என்னன்னே தெரியல மச்சான், திடீர்னு இன்னைக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதோட எஃபெக்ட் தான். இதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் இன்னொரு பேரும் இருக்கு. மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பார்த்து ஜொல்லு விட்டுற மாட்டோம். ஒரு சிலரை பார்த்தா மட்டும் தான் நமக்கு அது தோணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உடம்புக்குள்ள இருந்து ஒரு லிக்விட் ஸ்மெல் வந்து நம்ம பிரெயின் சென்ஸ் பண்ணுமா. சென்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆக மொத்தத்துல நம்மளை ஏமாத்தி நம்மள அவங்க கிட்ட ஏமாற வைக்குது. நமக்கு நாம தான் எதிரின்னு சும்மாவா சொன்னாங்க. குரூப்ல யாராவது ஜொல்லு விட்டு சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.